வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஜியோகிராஃபியில் 7th டேர்ம் 1 இது வந்து டெஸ்ட் நம்பர் 4. இது வரைக்கும் நம்மளுக்கு டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அந்த 3 டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜியோகிராஃபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் 3 வரைக்கும். அதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நான் கொஷின் காமிப்பேன், அதுக்கு அடுத்து ஆன்சர் காமிப்பேன். கொஷின் காமிக்கும் போதே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் யோசிச்சு வச்சிடணும். ஆன்சர் காமிக்கும் போது கரெக்டான ஆன்சராக இருந்தால் 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கணும். லாஸ்ட்டில் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் 5க்கான போர்ஷன் என்ன, அது என்னைக்கு நடக்கும், இது எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேலோடு சராசரியாக எவ்வளவு பருமன் இருக்கும்? ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பருமன் இருக்கும். இரண்டாவது கேள்வி, ஆஸ்ட்ரோஸ்பியர். இதுக்கு வந்து ஆஸ்ட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோடைய தமிழ் சொல் என்ன? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மென்னடுக்கு. புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மேக்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, கிளிமாஞ்சரோ எரிமலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் அமைஞ்சிருக்கு. மேண்டல் அப்படின்றதுடைய கலைச்சொல் என்ன? ஆன்சர் மேண்டல் அப்படின்றது கவசத்தை குறிக்கக்கூடியது. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஆன்சர் ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி. உங்களுக்கான கேள்வி, ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கலஹாரி பாலைவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்காவில் அமைஞ்சிருக்கு. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஃப்ளோரிடா மாநிலத்தில் அமைந்துள்ளது. பார்டன்ஸ் அப்படின்றது எதை குறிக்கிறது? ஆன்சர் பிறை வடிவ மணற்குன்றை குறிக்கக்கூடியதான் பார்டன்ஸ் அப்படின்ற வேர்ட். நெக்ஸ்ட்டு, காக்கச இன மக்கள் என்பவர்கள் டேஸ் இனத்தவர்கள்? ஆன்சர் ஐரோப்பிய இனத்தவர்கள். நெக்ஸ்ட்டு, கமெண்ட் யுவர் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் கமெண்ட் யுவர் ஆன்சர் கொஷினும் கமெண்ட் பண்ணிடுங்க. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம், இது இங்கே தப்பாக இருக்குது, தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இது வந்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனுக்கான கொஷின். ஸோ ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. 10 மார்க்குக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.